நம்ம பொதுத்தமிழ் புக் வாங்கின எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்மளோட புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகும். ஸோ 6th நூல்வெளி, 7th நூல்வெளி, நம்ம இந்த மாதிரி 12th வரைக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ 6 to 12th எல்லாமே கவர் ஆகும், எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம், நம்ம வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா 6th இலக்கணம், 7th இலக்கணம், 8th இலக்கணம், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்ட் வைஸாக 12th வரைக்கும் வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா புக் வாங்கின எல்லாருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ முதல்ல புக்கில் 6th இலக்கணம் அதை ஃபுல்லாக வந்து படிங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த புக் வைஸாக 6th படிக்கும் போது ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ ஒரு டைம் படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ புக்கை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ரீடேக் வந்து கொடுங்க. ரீடேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது கொஸ்டின் வந்து வரும். நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணால் சேம் கொஸ்டின் வந்து வராது. நீங்கள் வந்து ஒரு தடவை டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே டாப்பிக்கை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கையில் அதே கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட் வராது. நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புக்கை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் நீங்கள் ரீஅட்டம் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா புது செட் ஆஃப் கொஸ்டின் வந்து வரும். நம்ம அந்த மாதிரி தான் இந்த புக் வைஸ் டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒரு 6லேருந்து 7 அட்டெம்ப்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புது கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் 8 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து முதல்ல அட்டன் பண்ணுங்கள். இப்போ முதல்ல 6th இலக்கணம் இன்றைக்கி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 4 நாள் கழித்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணி வந்து ரீடேக் கொடுங்க. ரீடேக்கில் பார்த்தோம் அப்படின்னா புது செட் ஆஃப் கொஸ்டின் வரும். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து ரீடேக் வந்து கொடுங்க. இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுக்கும். ஸோ நம்மளோட புக் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த சீரீஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இதை ஒரு சில பேர் இன்னும் வந்து வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து புக்கு வாங்கினா அதே வாட்ஸ்அப் நம்பர் தான், அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எல்லாருமே எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். இலக்கணத்துக்கு தான் இப்போ வந்து புது சிலபஸில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. நம்ம அதனால அதை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 11th 12th நம்ம வந்து அடுத்து வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.